கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஆசிரியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர், கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பழனிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பழனிவேல், பாலியல் தொல்லை அளித்த 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது பெற்றோர்களும் கிராம மக்களும் எதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்த அங்க வந்திருக்காங்களா? ராதா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவி கடந்த 1 மாதமாக பள்ளிக்கு வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்த மாணவியின் வீட்டுக்கு சென்று ஏன் பள்ளிக்கு வரவில்லை என கேட்டிருந்தார். அப்போது மாணவி சொன்ன விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது மாணவி கர்ப்பம் அடைந்து கருக்கலைப்பு செய்திருப்பதாக அவரது பெற்றோர்கள் தெரிவித்தார்கள். இதை கேட்ட அதிர்ச்சியடைந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உடனடியாக கிருஷ்ணகிரி குழந்தைகள் தடுப்பு குழுவிடம் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் அவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில், பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சாங்க. இந்த புகாரின் அடிப்படையில மாணவியிடம் ஒரு வாக்குமூலமானது பெறப்பட்டது. அதாவது மாணவிக்கு அதே பள்ளியில் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் ஆகிய 3 பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும் அதன் காரணமாகவே மாணவி கர்ப்பம் அடைந்ததாகவும் தெரிவித்தாங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக இந்த வழக்கில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 ஆசிரியர்களை கைது செய்திருக்காங்க. மாணவிக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல் இந்த கைது செய்யப்பட்ட 3 ஆசிரியர்களிடமும் DNA பரிசோதனையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர், உறவினர்கள் பள்ளியின் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களை போலீசார் சமரசம் பேசி தற்போது சந்தூர் என்கிற ஒரு கிராமத்தில் அவர்கள் பொதுமக்கள் அங்கு திரண்டு அந்த பள்ளிக்கு எதிராகவும் அந்த ஆசிரியர்களுக்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது பெற்ற பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கு அனுப்புகிறோம், ஆசிரியர்களை நம்பி அனுப்புகிறோம். ஆனா ஆசிரியர்களே இது போல சம்பவங்கள் ஈடுபடுவது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளான விஷயம். அந்த ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. போலீசார் அங்கு தற்போது அவரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா புகார் அளித்த நிலையில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது போக்சோ வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நீங்கள் கலந்து செல்லுங்கள் என அவரை சமாதானப்படுத்த முயற்சி ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ராதா, இதே நிலைமைதான் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளியில் NCC பயிற்சிக்கு சென்ற ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். மேலும் ஒரு 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. இதற்கு அடுத்தபடியாக தற்போது தொடர் சம்பவமாக அதே 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இது தொடர்கதையாக இருக்கிறது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என பெற்றோர்களும் உறவினர்களும் வலியுறுத்தி வராங்க. இந்த மாதிரி பாலியல் தொல்லைகளுக்கு முழுமையான முற்றுப்புள்ளி கிடைக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கிராம மக்களும் பெற்றோர்களும் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் பதிவு செய்திருக்கிறோம், தொடர்ந்து பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிவேல்.